विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेद्येवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि। अतस्त्वामाराध्यां हरिहरविरिञ्जादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथम् अकृतपुण्यः प्रभवति। दृष्टौ या सर्गरूपा जगदवनविधौ कालिनी या च रौद्री संहारे चापि यस्या जगदिदमखिलं क्रीडनं व्यापराख्या पश्यन्ती मध्यमाथो तदनु भगवती वैखरी वर्णरूपा यास्मा विधिहरिगिरिशा சாதிதா அலங்கரோது. ஸ்ரீமத்தேவி பாகவத இந்த அமிர்தத்துல 3வது அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்துல ஆரம்பிக்கிறது. சூதௌவாச்ச ஷிண்வந்து சம்பிரவக்ஷ்யாமி புராணானி முனீஸ்வராः யதா ஸ்ருதானி தத்வேன வியாசாத் சத்யவதி சுதாத் மத்வயம் பத்வயம் ஜைவ புரத்ரயம் வஜதுஷ்டயம் அநாமலிங்க கூஸ்கானி புராணானி ப்ருதக் ப்ருதக் சதுர்தச சஹஸ்ரம் ச மத்ஸ்யமாத்யம் பிரகீர்த்திதம் ததா கிரஹ சஹஸ்ரம் து மார்க்கண்டேயம் மகாத்புதம் சதுர்தச சஹஸ்ராணி ததா பஞ்சசதானி ச பவிஷ்யம் பரிசங்கியாதம் முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹி. கேளுங்க எல்லாரும், புராணங்களை பத்தி நான் சொல்றேன், முனீஸ்வரான நீங்கள்லாம் கேட்கணும். வியாசாச்சாரியால் எப்படி இதை உபதேசம் பண்ணாரோ அதுக்கு போனாம நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் சூத்தர். இந்த புராணங்கள் பலதரப்பட்டது, பலவிதமான லிங்கங்கள் இருக்கக்கூடியது இந்த புராணம். 18 புராணங்கள் எப்படி இருக்குன்னா, 40,000 ஸ்லோகங்களோடு இருக்கக்கூடிய முதல் புராணம் மத்ஸ்ய புராணம். 9,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது மார்க்கண்டேய புராணம், அற்புதமான புராணம். 40,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடியது பவிஷ்ய புராணம். அப்புறம் 80,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது, 18,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது இந்த பாகவத புராணம். 14,000 இருக்கிறது பவிஷ்யத் புராணம். அப்புறம் பிரம்ம புராணம் 12,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பிரம்மாண்ட புராணம். 18,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பிரம்ம வைவஸ்வத புராணம். அதே மாதிரி வாமன புராணம். 600 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய வாயவ்ய புராணம். 24,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய சௌனக புராணம். 23,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய வைஷ்ணவ புராணம். இப்படி அற்புதமான பல புராணங்கள் இருக்கு. அதே மாதிரி 24,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய வாராக புராணம். 16,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அக்னி புராணம். 25,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய நாரத புராணம். அப்புறம் 25,000 இருக்கக்கூடிய பத்ம புராணம். 11,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய லிங்க புராணம். 19,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய கருட புராணம். 17,000 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய கூர்ம புராணம். 81,000 ஸ்லோகங்கள் இருக்கிற ஸ்கந்த புராணம்னு இப்படி அற்புதமான புராணங்கள். அதுல அதிகமான ஸ்லோகங்கள் இருக்கிறது ஸ்கந்த புராணம் தான். ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, எல்லா 17 புராணங்களையும் ஒரு தராசுல வச்சு ஸ்கந்த புராணத்தை இன்னொரு தராசுல வச்சேன்னா ஸ்கந்த புராணம் இருக்கிற பக்கம் கீழே போகுமா. பேர்பட்ட அற்புதமான ஒரு புராணம் ஸ்கந்த புராணம். இப்படி இத்தனை புராணங்களை பத்தி இந்த இடத்துல சொல்லி, புராணாக்கியாஜ சங்கியாஜ விஸ்தரேன மயானகாஹ ததா ஏவோப புராணானி ஷ்ருண்வந்து ரிஷிசத்தமாக. அது மாதிரி உப புராணங்களும் பல இருக்கு. உப புராணங்கள்னு பார்க்கும் பொழுது
तथा एव उपपुराणानि शृण्वन्तु ऋषिसत्तमाः सनत्कुमारं प्रथमं नारसिंहं ततः परं नारदीयं शिवं चैव दौर्वाससमनुत्तमम् कापिलं मानवं चैव तथा चौषनसं स्मृतं वारुणं कालिकाख्यां च साम्बं नन्दी कृतं शुभम् सौरं पाराशरप्रोक्तमादित्यं चादिविस्तरं माहेश्वरं भागवतं वासिष्ठं च सविस्तरम् एतानि उपपुराणानि कथितानि महात्मभिः उपपुराणங்கள்னு பார்த்தா ஜனத்குமார புராணம், நாரசிம்ம புராணம், நாரதீய புராணம், சிவபுராணம், தௌர்வாசசம், காபில புராணம், மானவ புராணம், ஔஷணசம் புராணம், வாருணம் புராணம், காலிகம் புராணம், சாம்ப புராணம், இப்படி பல புராணங்கள், சௌர புராணம், பாராசர புரோக்த ஆதித்ய புராணம், மாகேஸ்வர புராணம், பாகவத புராணம், வாசிஷ்ட புராணம்னு பல உப புராணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார். அஷ்டாதச புராணானி கிருத்வா சத்யவதி சுதா பாரதாக்கியானம் அதுலம் சக்கரே ததுபபிருங்கிதம் மன்வந்தரேஷு சர்வேஷு துவாபரே யுகே பிராது கரோதி தர்மார்த்தி புராணானி யதாவிதி. 18 புராணங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் வியாசாச்சாரியால் மகாபாரதம் என்கின்ற தன்னிகரற்ற ஒரு கிரந்தத்தை ஏற்படுத்தினார். அதே மாதிரி எல்லா மன்வந்திரங்களிலும் ஒவ்வொரு துவாபர யுகங்களிலும் வியாசர் தோன்றார். ஒரு வியாசர் கிடையாது. துவாபரே யுகே பிராது கரோதி தர்மார்த்தி புராணானி யதாவிதி. ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும், ஒவ்வொரு கல்பத்திலையும், ஒரு சதுர்யுகத்திலையும் ஒரு துவாபர யுகம் இருக்கு. அந்தந்த துவாபர யுகத்துல வெவ்வேறு வியாசர்கள் தோன்றுகிறார்கள். துவாபரே விஷ்ணு வியாசரூபேண சர்வதா வேதமேகம் சஹா பகுதா குருதே இதகாமியா. ஒவ்வொரு துவாபர யுகத்திலையும் மகாவிஷ்ணுவானவர் வியாசரூபமாக வந்து இந்த வேதத்தை ஒரே வேதமா இருக்கிறத பலவாக பிரிச்சு கொடுக்கிறார் உலகத்திற்கு நன்மைக்காக. அல்பாயுஷோ அல்ப புத்திம்ச்ச விப்ராஞாத்வா கலாவத புராண சம்ஹிதாம் புண்ணியாம் குருதே சௌயுகே யுகே த்ரிசூத்ரத்விஜபந்தூனாம் ந வேத ஸ்ரவணமதம் தேஷாமேவ ஹிதார்த்தாய புராணானி கிருதானி ச மன்வந்தரே சப்தமேத்ர சுபே வைவஸ்வதாபிதே अष्टाविंशतितमे प्राप्ते द्वापरे मुनिसत्तमः व्यासः सत्यवती सूनुः गुरुर्मे धर्मवित्तमः एकोनत्रिंशते सम्प्राप्ते द्रौणिर्व्यासो भविष्यति अतीतास्तु तथा व्यासाः सप्तविंशतिरेव सा पुराणसंहितास्तैस्तु कथितासु युगे युगे अल्प आयुषु अल्प बुद्धि இப்படி இருக்கிற பிராமணர்கள் இந்த கலியுகத்துல தோன்றுகிறார். அவளுக்கெல்லாம் வைதிக மார்க்கத்துல நிஷ்டை இருக்கிறது குறைஞ்சு போயிடுறது. பல பேர் த்விஜபந்துக்கள் ஆயிடுறா. 3 நாட்கள் சந்தியாவதனத்தை விட்டாலே த்விஜபந்துன்னு பெயர். இதுல பல பேரு கடல் தாண்டி போறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் வேற ஏற்படுறது. ஆசௌச்ச நியமங்கள் பராமரிக்கப்படுறது இல்லை, வர்ணசங்கரமாகிறது. இப்படி எல்லாம் இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்தாலும் ஜனங்கள் உத்தரணமாகணுமேங்கிறதுக்காக புராணத்தை பகவான் வேதவியாசர் ஏற்படுத்துறார். புண்ணியமான இந்த புராணங்களை ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு சதுர்யுகத்திலும் துவாபர யுகத்துக்கு வந்து இதை ஏற்படுத்துறார் வியாசாச்சாரியாளாக பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு. என்ன ஸ்திரீகள் சதுர்த்த வர்ணத்தவர்கள் த்விஜபந்துக்கள் இவாளுக்கெல்லாம் வேத சிரவணம் பண்றதுக்கு அர்ஹதை கிடையாது. வேத அத்தியாயனம் பண்றதுக்கு அர்ஹதை கிடையாது. சந்தியாவதனத்தை விட்டா பிராமணனுக்கே கிடையாது. அப்படிங்கிற பொழுது இந்த காலத்துல முக்காவாசி பேருக்கு வேத சிரவண அதிகாரம் இல்லை. அப்ப என்ன பண்றதுன்னா புராணத்தை பண்ணுன்னு வியாசாச்சாரியால் தேஷாமேவ ஹிதார்த்தாய புராணானி கிருத்தானி. அந்த புராணங்களை கேட்க 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 ஜன்மா உத்தரணமாகிறது. அதனால இந்த 7வது மன்வந்தரம் சப்தமே மன்வந்தரே அந்த சுபே வைவஸ்வதாபிதே. இந்த வைவஸ்வத மன்வந்தரத்துல அஷ்டாவிம்சதி தமே
இந்த துவாபர யுகத்துல வியாசரானவர் சத்தியவதியினுடைய புத்திரனாக வந்து இந்த 29வது திரௌணிர் வியாசகா பவிஷ்யதி 28வதா இங்க வந்திருக்கார் இவர். அஷ்டாவிம்சதி தமம் இன்னைக்கு 29வதா திரௌணர் புத்திரன், அதான் திரௌணி அஸ்வத்தாமா வியாசர் ஆவாராம். ஏற்கனவே 27 வியாசர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு யுகத்திலையும். அது யாருன்னு கேட்கிறா ரிஷிகள்லாம். ப்ரூஹி சூத மகாபாக வியாசா பூர்வ யுகோத்பவாஹ வக்தாரஸ்து புராணானாம் துவாபரே துவாபரே. ரிஷிகள்லாம் கேட்கிறா யார வாழலாம். இப்ப வந்த வியாசர் சரி, இதுக்கு முன்னாடி 27 வியாசாச்சாரியாள்கள் வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் வெவ்வேறு வியாசர், அவள்லாம் யாருன்னு சொல்லுவோன்னு ரிஷிகள் கேட்க. சூத உவாச்ச துவாபரே பிரதமே வியஸ்தாக ஸ்வயம் வேதாக ஸ்வயம் புவா பிரஜாபதி த்விதீயே தூ துவாபரே வியாசகாரியகிருத் திருதீயே சோஷனா வியாசச்சதுர்தே து ப்ரஹஸ்பதி பஞ்சமை சவிதா வியாசகா ஷஷ்டே மிருத்யுஸ்ததாபரே மகவா சப்தமே பிராப்தே வசிஷ்டத்வஷ்டமே ஸ்மிருதः தாரத்வதஸ்து நவமே திரிதாமா தசமே ததா ஏகாதசே திரிவృషோ பரத்வாஜஸ்ததः பரம் त्रयोदशे जान्तरिक्षो धर्मश्चापि चतुर्दशे त्रय्यारुणिः पञ्चशे षोडशे तु धनञ्जयः मेधातिथिः सप्तदशे व्रतीः अष्टादशे तथा अत्रिरेकोनविंशेत गौतमस्तु ततः परम् उत्तमश्चैकविंशेत हर्यात्मा परिकीर्तितः वेने वाजस्रवश्चैव सोमो मुष्यायनस्तदा तृणबिन्दुस्तदा व्यासः भर्गवस्तु ततः परम् ततः शक्तिर्जातुकर्ण्यः कृष्णद्वैपायनस्ततः अष्टाविंशति संख्येयं गतिதாயா மயா ஸ்ருதாம். அந்த 27 பேர் யாருன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. துவாபரத்துல முதல் யுகத்துல கல்பத்துல துவாபர யுகத்துல வேதமே பிரம்மாவானவர் ஸ்வயம்புவ பிரஜாபதி 2வதாகும். முதல்ல பிரம்மா ஆனார் வியாசரா. 2வது அந்த கல்பத்துல ஸ்வயம்புவன்ற பிரஜாபதி வியாச காரியத்தை பண்ணார். 3வதுல உஷனா வியாசரானார். 4வதுல ப்ரஹஸ்பதி. 5வதுல சூரியனாகிய சவிதா வியாசரானார். 6வதுல மிருத்யுவாகிய யமதர்மராஜா வியாசராக வரார். 7வதுல மகவன். 8வதுல வசிஷ்டர். 9வதுல சாரஸ்வதர். 10வதுல திருதாமா. 11ல திரிவருஷன் பரத்வாஜர். 12வது 13வதாக அந்தரிக்ஷமும் 14வதாக தர்மமும் அருணருடைய புத்திரன். 15ல 16வதுல தனஞ்சயன். 17வதுல மேதா அதிதி. 18ல விரதி. 19ல அத்ரி. 20ல கௌதமர். 21ல உத்தமன். 22ல ஹரியாத்மா. 23ல வாஜஸ்ரவசன். அதுக்கப்புறம் சோமன். அப்புறம் அமுஷ்யாயனன். அப்புறம் திருணபிந்து. அப்புறம் பார்கவன். அதுக்கப்புறம் சக்தி. அப்புறம் ஜாதுகர்ணன். இப்படி 27 பேர் ஆனதுக்கு அப்புறம் 28வதாக கிருஷ்ணத்வைபாயனர் வியாசராகிறார் அப்படின்னு 28 வியாசர்களை பத்தி இங்க சொல்றார் சூதர். கிருஷ்ணத்வைபாயனாத் புரோக்தம் புராணம் ச மயா ஸ்ருதம் ஸ்ரீமத்பாகவதம் புண்ணியம் சர்வதுக்கௌகநாசனம். இப்படி 28 வியாசர் இருந்தாலும் 28வதாக இருக்கக்கூடிய கிருஷ்ணத்வைபாயனர் என்கின்ற இந்த வியாசாச்சாரியாளுடைய புராணத்தை நான் கேட்டேன். அது எல்லா துக்கத்தையும் நாசம் பண்ணக்கூடியது இந்த பாகவதம். காமதம் மோக்ஷதம் ஜெய்வ வேதார்த்த பரிவிருங்கிதம் சர்வாகமரசாராம் முமுக்ஷூணாம் சதா பிரியம். இந்த புராணமானது எல்லா விருப்பங்கள் மோட்சம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. வேதார்த்தம் முழுக்க இதுல இருக்கு. ரசம் இருக்கக்கூடியது. முமுட்சுகளுக்கு பிரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த புராணம். வியாசேன கிருத்வா அதிசுபம் புராணம் சுகாய புத்திராய மகாத்மனே யத் வைராக்கியயுக்தாய ச பாட்டிதம் வை விஜ்ஞாய ஜைவாரணி சம்பவாய
சுதம் மயா தத்ர ததா கிரஹீதம் யதார்த்தவத்யாச முகான் முனீந்திராः புராணகுஹ்யம் சகலம் சமேதம் குரோ பிரசாதாத் கருணாநிதேஷ்ச உதேன பிருஷ்டः சகலம் ஜகாத துவைபாயனஸ்தத்ர புராணகுஹ்யம் அயோனுஜேனாத்புத புத்தினா வை ஸ்ருதம் மயா தத்ர மகாபிரபாவம். வியாசரால இயற்றப்பட்ட இந்த புராணமானது ரொம்ப மங்களத்தை கொடுக்கக்கூடியது. தன்னுடைய புத்திரனாகிய சுகபிரம்மத்துக்கு உபதேசித்தார் வியாசாச்சாரியால். ஏன்னா சுகபிரம்மம் ரொம்ப வைராக்கியத்தோடு கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு இது வழங்கப்பட்டது. பரணி சம்பவன்னு பெயர். மரக்கட்டையிலிருந்து உற்பத்தி ஆனதுனால சுகர் பரணி சம்பவாய அப்படின்னு. அப்படி வியாசாச்சாரியால் சுகபிரம்மத்துக்கு சொன்னதை நான் கேட்டேன் அங்க இருந்ததுனால. வியாசரனுடைய முகத்திலிருந்து சிந்தர இந்த அமிர்தம் தேனை இறக்கிறவன் புறங்கைய நக்கின கதையா நானும் கொஞ்சோண்டு கேட்டேன். இப்படி ஒரு முக்கியமான இந்த புராணம் குரு பிரசாதத்தினால என்னுடைய கருணாநிதியான குரு வியாசாச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால இது கிடைச்சிருக்கு. தூதர் என்கின்ற நான் அங்க நடந்த விஷயங்களை சுகபிரம்மத்துக்கு சொன்ன விஷயத்த நான் கேட்டுட்டு இருந்தேன். அயோனிஜராகிய வியாசாச்சாரியால், அவரும் அயோனிஜனாகிய அவருடைய மகன் சுகபிரம்மம் எல்லாரும் அதை கேட்க நானும் கேட்க அந்த ஒரு மகா பிரபாவம் அங்க நடந்தது அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமத் பாகவதாமராங்கிரி பலாஸ்வாதாஹரசத்தமஹா சம்சாரார்ணவ துர்விகாக்கிய சலிலம் சம்ஹர்த்து காம சுகஹ நானாக்கியானரசாலயம் ஸ்ருதிபுடைஹ பிரேம்ணா ஸ்ருணோதத்புதம் தச்ருத்வா ந விமுச்யதே கலிபயாதேவம் விதः கக்ஷிதௌ. ஸ்ரீமத் பாகவதம் அமராங்கிரி பலாஸ்வாதஹாரஹ. அந்த பாகவதம்ங்கிற இந்த அமிர்தம் இருக்கே, அது என்ன பண்றது? சம்சாரார்ணவ துர்விகாக்கிய சலிலம் சம்ஹர்த்து காமஹா. சம்சாரம்ன்ற அந்த கடல், அந்த கடல்ல இருக்கிற தண்ணிய எல்லாத்தையும் தாண்டனம்னு சுகபிரம்மம் இந்த பாகவதாமிர்தத்தை பருகிறார். நானாக்கியான ரசாலயம் ஸ்ருதிபுடைஹ பிரேம்ணா ஸ்ருணோதி அத்புதம் தச்ருத்வா ந விமுச்யதே கலிபயாதி ஏவம் விதः கஹ அக்ஷிதம். யாருதான் கலிபயத்திலிருந்து நீங்க மாட்டார்கள் இப்பேற்பட்ட ஒரு புராணத்தை கேட்கறதுனால. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த புராணம் அவரால கேட்கப்பட்டது. நானும் கேட்டேன். பாபியான் அபிவேத தர்ம ரஹித ஸ்வாச்சாரஹி நாசயோ வியாஜேனாபி ஸ்ருணோதிய பரமிதம் ஸ்ரீமத் புராணோத்தமம் புத்வா போக கலாபமத்ர விபுலம் தேகாவசானே ஜலம் யோகி பிராப்யமவாப்னுயாத் பகவதி மாமாங்கிதம் சுந்தரம். பாபியானபி, பெரிய பாபிகள் கூட, வேத தர்மம் இல்லாதவர்களாக இருந்தா கூட, ஆச்சார சீலனம் இல்லாதவர்களா இருந்தா கூட, இந்த அற்புதமான புராணத்தை கேட்டா கேட்கும் பொழுதும் ஒரு ஆனந்தம். அப்புறம் தேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அவசானத்துக்கு அப்புறம் யோகி தேகத்தை அவள்லாம் அடையறாளாம். அப்புறம் யோகி தேகத்தை அடைஞ்சி அம்பாளினுடைய சந்நிதியை போய் அடையறா. எப்படிப்பட்ட ஸ்வச்சதா இல்லாதவனா இருந்தாலும் சரி, ஆச்சாரஹீனனாக இருந்தாலும் சரி, பாபியா இருந்தாலும் சரி, தேவி பாகவதத்தை கேளு, அம்பாள் அடையலான்னு சொல்றார். யா நிர்குணா ஹரிஹராதிபிரபி அலப்யா வித்யா சதாம் பிரியதமாத சமாதிகம்யா சாதஸ்ய சித்த குஹரே பிரகரோதி பாவம் யஸ்ஸம் ஸ்ருணோதி சததம் து சதி புராணம் சம்பிராப்ய மானுஷ பவம் சகலாங்கயுக்தம் போதம் பவார்ணவஜலோத்தரணாய காமம் சம்பிராப்ய வாச்சகமஹோ ந ஸ்ருணோதி மூடः சோ வஞ்சிதோத்ர விதினா சுகதம் புராணம் யः பிராப்ய கர்ணயுகலம் படுமானுஷத்வே ராகீ ஸ்ருணோதி சததம் ச பராபவாதான் சர்வார்த்ததம் ரசநிதிம் விமலம் புராணம் நஷ்டக் குதோ ந ஸ்ருணோதே. புவிமந்த புத்தி. நிர்குணஸ்வரூபமான அம்பாள் மகாவிஷ்ணு பரமேஸ்வரன் முதலானவர்களை சிருஷ்டி பண்ணி அதே சமயத்துல அவர்களால் அடைய முடியாதவளாக இருந்து கொண்டு அந்த வித்தியான அம்பாள் சாதுக்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவளாகிய அந்த அம்பாள் சமாதியில சென்ற சாதுக்கள்லாம் எப்பேற்பட்ட சுரூபத்தை பாக்குறாளோ அந்த சுரூபத்தை உடைய அம்பாள் எல்லாரும் இந்த புராணம் கேட்கிறவா எல்லோரோட சித்தையும்
அழகுபடுத்தி உண்மையான மனுஷ தன்மையையும் முக்தி தன்மையும் அவர்கள்ட்ட ஏற்படுத்தி இந்த பவம்ன்ற பெருங்கடல் பிறவி பெருங்கடல்ல சிக்கிக்காம அவளை வெளியில எடுத்துன்னு வந்து மூடர்களாக இருந்தாலும் சரி இந்த பாகவத ரசத்தை கேட்க கேட்க பேச ஆரம்பிச்சிருவாளாம். பெரிய பண்டிதர்கள் மாதிரி பெயர்பட்ட ஒரு புராணம் இந்த மகத்தான புராணம். யார் தன்னுடைய காதுல அணிகலன்களை அணிகிறா மாதிரி இந்த பாகவதம் தேவி பாகவதத்தை கேட்டு அணிகலன்களா அணிகிறாரோ அவர்கள் விருப்பங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுக்கிற அம்பாள். எல்லா விதமான ரசங்களும் சித்திக்கிறது அவளுக்கு. இப்பேற்பட்ட புராணத்தை கேட்காம இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கை நஷ்டமாயிடுறது. நஷ்டகுதோன ஸ்ருதே புவி மந்த புத்தி. இந்த மாதிரி கேட்காம இருக்கிறவன் மந்த புத்தி ஆகிறான்னு சொல்லி இதனுடைய மகாத்மியத்தை சொல்லி படிக்கிறது. இதி ஸ்ரீதேவி பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே திருதியோத்தியாய. 3ஆம் அத்தியாயம் முடிகிறது. 4வது அத்தியாயம் சதுர்தோத்தியாய. ரிஷய ஊச்சு சௌமிய வியாசஸ்ய பாரியாயாம் கஸ்யாம் ஜாத சுகா கதம் வா கீதிருஷோ ஏன படிதேயம் சுசம்ஹிதா. கேட்கிறா ரிஷிகள்லாம் தூதர்கிட்ட, அயோனிஜன்னு சொன்னேளே அப்படின்னா என்ன? இந்த சுகபிரம்மம் வியாசரனுடைய புத்திரன்னா எந்த பத்தினிக்கு பிறந்தார்? எப்படி இந்த புராணங்கள் விஷயங்கள் எல்லாம் அவர் கத்துண்டார்? அவருடைய ஜென்ம மகாத்மியம் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லணும்னு சொல்றார். அதை நம்ம இதுக்கப்புறம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.